கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் ஏசாயா 3வது அதிகாரம் 8வது வசனத்தை தியானிப்போம். ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று, அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாய் இருக்கிறது. இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த கர்த்தருடைய ஜனங்கள் பாழாக்கப்பட்டதும் அப்படியே விழுந்து போகிறதுக்கும் தொலைந்து போகிறதுக்கும் காரணம் என்னன்னா, அவங்களுடைய நாவும் அவர்கள் கிரியைகளும், அவர்களுடைய வாயின் வார்த்தைகளும் அவர்களுடைய கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கி இருக்கு. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம சில காரியங்கள்ல ரொம்ப குறைந்து போயிருப்போம், பாழாக்கப்பட்டிருப்போம், நம்ம விழுந்து போயிருப்போம். இருந்த நிலைமையிலிருந்து ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி மற்ற காரியங்களிலும் சரி நம்ம ரொம்ப கீழே போயிருப்போம். இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய நாவு, நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்குது, கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகளாய் காணப்படுகிறது, அவருடைய மகிமையின் கண்களுக்கு முன்பாக எரிச்சல் உண்டாக்குதா, இல்லை கர்த்தர் நம்மை பார்க்கும்போது நம்முடைய உத்தம குணத்தை கண்டறியத்தக்கதாக அது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதாய் காணப்படுதா. இன்றைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். இந்த ஒரு காரியமாக நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக இருந்திருந்தால் அதை அப்படியே நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தர் வனாந்திரத்தில் கர்த்தர் நடத்தி கொண்டு வரும்போது அவங்க கேட்டதெல்லாமே ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனாலும் அவங்க முறுமுறுக்கிறத அவங்க விடலை. கடைசியில் அவங்க கானான் தேசத்துக்குள்ளால பிரவேசிக்கவும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க எல்லாருமே இங்கே மடிந்து போவாங்க, அவங்க சொன்னது மாதிரி அவங்க எல்லாருமே மடிந்து போவாங்க, ஆனால் அவங்க பிள்ளைகள் கானான் தேசத்துக்குள்ளால பிரவேசிப்பாங்க. அதான் நம்முடைய நாவில் தான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு வசனம் இருக்குது. அதனால் நம்முடைய நாவு, நம்முடைய வார்த்தைகள் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில் இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம கர்த்தரை துதிக்க தேவ பலன் நம்மை ஆட்கொள்ளும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு சுகந்த வாசனை நம்மிலிருந்து வீச ஆரம்பிக்கும். அப்போ கர்த்தர் அதை சுகந்த வாசனையாக முகர்ந்து கொள்வார். அந்த ஒரு பலியில கர்த்தர் நம்ம மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற, துதி செய்கிற அந்த ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுத்து ஆராதிக்கும் போது அது அவருடைய பார்வைக்கு விலையேற பெற்றதாகிறது. தொடர்ந்து அப்படியே கர்த்தர் நம்மை பாழாக்காமல் பயிர் நிலமாய், விளைச்சல் உள்ளதாய், பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அடுத்தது நம்ம பார்க்குறோம், அவர்கள் கிரியைகளும் அது எரிச்சல் உண்டாக்கி இருக்குன்னு. அப்போ நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்குது. சவுலை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் அவனை ராஜாவாக்கின பிறகு அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் செய்யக்கூடாத காரியத்தை, ஆசாரியன் செய்ய வேண்டிய காரியத்தை இவன் பண்ணிடுறான். எதனால பண்ணுறான்னா, ஐயோ ஜனங்களெல்லாம் என்னை விட்டு போயிடுவாங்களே அப்படின்னு யோசித்துட்டு இவன் முன்னால் அவன் பண்ணக்கூடாத காரியங்களை அவன் பண்ணிடுறான். அதே போல் நாமும் தேவையில்லாத காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், இது எல்லாமே செய்யாமல் நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது அதை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமானவைகளே செய்து அவரையே நாம் நேசித்து ஒழுங்காய் நாம் கர்த்தரை பின்பற்றும் போது நிச்சயமாக அவர் சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். சில பிள்ளைகள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, சின்ன குழந்தையாட்டு இருக்கும், ஆனால் அது ரொம்ப வாயிலையும் தனக்கு தெரிந்தது போல் இஷ்டத்தில் அதோடைய கோவத்தை காட்டுறதுக்கு பேசிட்டு ஏதாவது கையில் இருக்கிறத உடைக்கவோ இல்லை ரொம்ப ரொம்ப தொம்முன்னு அப்படியே காலை வச்சு மிதித்து ஒரு பெரிய ரகலையை உண்டாக்கும் போது பெற்றார் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அதை பார்த்துட்டு சிரிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னும் கோபம் வரும். சரி, அந்த குழந்தை கேட்டதை நம்ம கொடுக்கலான்னு இருக்கிற நேரம் பார்த்து இந்த புள்ள வாயில் வர வார்த்தையும் பேசி இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனையும் காட்டும் போது நேச்சுரலாக பெற்றாருக்கு என்ன இருக்கும், கொடுக்கலான்னு இருந்ததை கூட கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்துடும். இதே போல தான் நம்முடைய தேவனும் நம்முடைய நாவினால நம்ம பாவம் செய்யாமல்
நம்முடைய கிரியைகளினால் கர்த்தரை கோபமூட்டாமல் இருந்தோமானால் நிச்சயமாக அவருடைய சமூகத்தில் நாம் பிழைப்போம். நம்முடைய கிரியைகள் தேவனுக்கேற்றவைகளாய் மாறும். அவரை துதித்து கொண்டே இருப்போம். நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் நம்ம இந்த நாட்களில் அறிக்கையிட்டு நம்ம எவ்வளவு பின்வாங்கி போனோமோ அவை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து முன்னேறி செல்வோம். கர்த்தருக்குள்ளாக ஆழமாய் அவருடைய அன்பிலே வளர்ந்து அவரிலே படர்ந்து கனி கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை விரும்பி கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரிசுத்தரே, இந்த வசனத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீர். ஆண்டவரே, எங்கள் நாவும் எங்கள் கிரியைகளும் உம்முடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்குகிறத்தக்கதாய் இருக்கக்கூடாது. ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் உம்மை துதிக்கிற துதி ஆண்டவர் எப்போ எங்கள் நாவிலே இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உம்மை துதித்து கொண்டே இருக்க, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருக்க, எப்பொழுதும் உம்முடைய அன்பினால் நிரப்பப்பட்ட பாத்திரங்களாய் கர்த்தர் எங்களை மாற்றும். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய அன்பினாலே நிரம்பி நாங்கள் அன்பினால் கிரியை செய்கிறவர்களாய், தேவ அன்பு நாள் கிரியை செய்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றும். உடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தமாக்கும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.